காதலுக்காக தன்னோட 60 வருஷ வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காங்க. கருப்பையா மாரியம்மாங்கிறவங்க சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிருக்காங்க. ஜாதின்னு ஒரு காரணத்தினால அவங்கனால ஒண்ணு சேர முடியல. அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப மாரியம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஊரை விட்டு வெளியில போயிட்டோம்னா நம்ம ஊருக்காரங்க நம்மளை கொன்றுவாங்க. நம்மனால ஒண்ணுதான் சேர முடியாது. ஆனா ஒண்ணா சாக முடியும்னு மாரியம்மா ஒரு முடிவை சொல்றாங்க. அத கேட்ட கருப்பையா, "இல்ல, இல்ல. நம்ம செத்துட்டோம்னா, நம்ம காதலும் அதோட செத்து போயிரும். நம்ம காதல் காலம் முழுக்க வாழணும்னு" ஒரு முடிவு எடுக்குறாரு. "நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்தா தானே இந்த ஊர் நம்மள கொல்லும். சேராமலே நம்ம காதல் வாழட்டுமே" அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, "உனக்கு நான், எனக்கு நீ. ஆனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணாமலே வாழப்போறோம்" அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 2 பேருமே கல்யாணம் பண்ணாம வாழ்ந்தாங்க. டெய்லியும் மாரியம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்கும்போது, கருப்பையோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சாயந்தரம் ஒரு 5 மணி போல கருப்பையா அவங்கள கிராஸ் பண்ணி போவாங்க. அத பார்த்தோன்னே மாரியம்மா ஒரு ஸ்மைல் குடுப்பாங்க. கருப்பையாவும் ஒரு ஸ்மைல் குடுப்பாங்க. அதுதான் உங்க காதல அவங்களோட 65வது வயசு வரை கொண்டு போயிருக்கு. தன்னோட 65வது வயசுல மாரியம்மா உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காங்க. அத கேள்விப்பட்ட கருப்பையா அலறி அடிச்சு ஓடியாந்து மாரியம்மாவ பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா மாரியம்மாட்ட அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. 45 வருஷம் கழிச்சு முதல் முறையா மாரியம்மாட்ட பேசின வார்த்தை இதுதான். "நான் இருக்கேன். கவலைப்படாத." அதுக்கப்புறம் மாரியம்மா உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. அந்த வருத்தத்திலேயே கருப்பையாவும் இறந்து போயிடுறாரு. ஜாதிங்கிற ஒரு விஷயத்தினால 2 பேரும் ஒண்ணு சேர முடியாம போச்சு. இப்ப வர மதுரையில ஒரு கவலை காவியமா இது இருந்துகிட்டே இருக்கு.